அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நொடிப்பொழுதில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி தரக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை பற்றி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல் குர்ஆனினுடைய ஒரு வசனம்தான். மிகவும் சிறிய திக்ர். இந்த திக்ரை நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து ஒரு முறை கூறிவிட்டு உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடம் கேட்டீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நீங்கள் எதனை ஆசைப்படுகின்றீர்களோ, எதனை கேட்கின்றீர்களோ, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இந்த பதிவை கேட்கும் ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடன் இந்த பதிவை பார்க்கும் பொழுதே உங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து ஒரே ஒரு முறை நீங்கள் கூறி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், உங்களுடைய அந்த தேவை எப்படி கபூலாகின்றது என்று பாருங்கள். பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புத வார்த்தை. இன்னும் எனக்கு பெரிய பெரிய அமல்கள் செய்ய முடியவில்லை என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை பற்றி பிடியுங்கள். மேலும் இதை அனைத்து நேரங்களிலும் ஓதலாம். நம் அனைவருக்கும் அவசியமான அவசரமான தேவைகள் இருந்திருக்கும். அப்போது இலகுவாக ஓதிக்கொள்ளக்கூடியவாறு ஒரு திக்ர் இருந்தால் சிறந்தது என்று யோசித்திருப்போம். பெரிய அமல்கள் மேலும் வுலூ செய்ய முடியாத நிலையில் இருக்கும் போது. எனவே இன்ஷா அல்லாஹ், இந்த பதிவை கேட்டதிலிருந்து அவசர தேவை வந்துவிட்டது என்றால், சிறிய விடயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, நெஞ்சின் மீது கை வைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்நாள் முழுவதும் இந்த திக்ரை நீங்கள் கைவிட மாட்டீர்கள். அப்படியான அற்புதமான, இன்னும் அல் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய அந்த திக்ர் என்னவென்றால் ஹஸ்பி அல்லாஹு ஹசீப். இதனுடைய பொருள் என்னவென்றால், எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை, சிறந்த ஒரு பொருளை கொண்டுள்ளது. இந்த ஒரு திக்ரை தேவைகளை நினைத்து ஒரு முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இதை ஓதினாலே நமக்கு நம்முடைய துஆ கபூலாகும். மேலும் இது ஆதாரபூர்வமானது என்று கூறுகின்றார்கள். இந்த திக்ரை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் கூறுகின்றான். இந்த வசனமானது சூரா தௌபாவில் 129வது வசனத்தில் கூறுகின்றான். நபியே, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது ஒரு பொக்கிஷமான திக்ர் என்றே நான் கூறுவேன். எனவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறிய இந்த சிறந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அவசர தேவைக்கு ஓதி பாருங்கள். இதனை நீங்கள் ஒரு முறை கூறினாலே போதுமானது. உங்களுக்கு அவசரமான ஒரு தேவை உள்ளது, அதற்கு அல்லாஹ்வின் உதவியை பெற இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பலன் தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இதை விட்டு விடாதீர்கள். எப்போதெல்லாம் ஒரு பெரிய தேவை வருகின்றதோ, சிறிய தேவை வந்தாலும் இந்த திக்ரை கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய துஆக்கள் கபூலாகும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 18வது நாள் வினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது முதலில் தங்கியிருந்த வீடு யாருடையது? அந்த சஹாபியின் முழுமையான பெயர் என்ன?
பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.